வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது ஆசிரியர் தகுதி தேர்வு சம்மந்தமான மிக முக்கியமான ஒரு கோர்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்திருக்கு. அதை பற்றி பார்த்துருவோம். ஆசிரியர் பதவி உயர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் கட்டாயம் யாருக்கெல்லாம் கட்டாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக நியமிக்கப்படும் ஆசிரியர்களுக்கும், பதவி உயர்வு பெற விரும்பும் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி கட்டாயம் அப்படின்னு. ஸோ இதுதான் முதல்ல புதிதாக வர்ற நபர்களாக இருந்தாலும் சரி, அதில் பதவி உயர்வு கேட்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கிறது கட்டாயம். அடுத்து டெட் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு பதவி உயர்வு கிடையாது. இந்த பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் என்ன இடத்துல வேணாலும், எந்த இடத்துல வேணாலும், என்ன போஸ்டிங்கில் வேணாலும் இருக்கலாம். அதிலிருந்து பதவி உயர்வு வேணும், இப்போ ஒரு ஹெச்எம்மாக மாறணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பதவி உயர்வு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு பதவி உயர்வு அப்படின்றது கிடைக்காது. ஸோ அது எந்த இடத்துலேருந்து நீங்கள் எங்கே போனாலும் சரி. அடுத்து உச்சநீதிமன்ற சிறப்பு அதிகாரம் ஆர்டிகல் 142. இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஓய்வு பெற 5 வருடத்திற்கும் குறைவாக உள்ளவர்கள், ஆர்டிஇ டெட் விதிகள் வருவதற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களில் ஓய்வு பெற, அதாவது பணியில் சேர்ந்த ஆசிரியர்களில் சேர்ந்த அனைவருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை வரலை. பணியில் சேர்ந்த ஆசிரியர்களில் குறிப்பிட்ட ஒரு நபர்கள் தான். யாருன்னா, ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்கும் குறைவாக உள்ளவர்கள் டெட் இல்லாமல் தொடரலாம். அதாவது டெட் 5 வருஷம்தான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் டெட் தேர்வுகள் எழுதாமல் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இருப்பினும் அவர்களுக்கு பதவி உயர்வு தேவை என்றால் டெட் தேர்ச்சி பெறுவது கட்டாயம். நீங்கள் இருக்கிற பொசிஷனில் அப்படியே இருக்கலாம். பதவி உயர்வு எனக்கு வேணும் அப்படின்னு கருதுறீங்க அப்படின்னா, ஏன்னா ரிட்டையர்மெண்ட் சமயத்தில் நிறைய பேருக்கு பதவி உயர்வுகள் அப்படின்றது வரும். ஸோ அது தேவை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக டெட் தேர்ச்சி அப்படின்றது கம்பல்சரி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து 5 வருடத்திற்கும் அதிக சேவை காலம் உள்ளவர்கள். ஸோ ஒருவேளை இதில் இந்த பாஸ் பண்ணி இந்த ஒரு பாயிண்ட் சொன்னோம்ல, இந்த இதுக்கெல்லாம் டெட்டுக்கான இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண நபர்களில் 5 வருஷம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவையில்லை. இல்லை 5 வருடத்திற்கு மேலே அதிகமாக இருக்குது சேவை காலம் உள்ளவர்கள், டெட் தேர்ச்சி பெற 2 ஆண்டுகள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் கால அவகாசம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 வருஷத்தில் நம்ம ஒரு வேளை பாஸ் ஆகலை, டெட் தேர்ச்சி எழுதலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கால அவகாசத்திற்குள் தேர்ச்சி பெறாவிட்டால் கட்டாய ஓய்வு அளிக்கப்படும். ஸோ நீங்கள் 5 வருஷம் எனக்கு சர்வீஸ் இன்னும் 15 வருஷம் இருக்குது, எனக்கு எக்ஸாம்பிளாக 10 வருஷம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷம் டைம், அதுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணணும். இல்லை எனக்கு சர்வீஸ் 4 வருஷம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படியே 4 வருஷம் வேலை பார்த்துட்டு அப்படியே வெளில வந்துடலாம். கட்டாய ஓய்வு அளிக்கப்படும். அதே போல் கட்டாய ஓய்வு பெற்றாலும் அவர்களுக்கு ஓய்வூதியம் உள்ளிட்ட அனைத்து பணி முடிவு நலன்களும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இப்போ ஒரு 20 வருஷம் கூட சர்வீஸ் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம். பட் அப்படி இருக்கிற நபர்களாக இருந்தாலும் உங்களுக்கு 2 வருடம் தான் டைம், அதுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா கட்டாய ஓய்வு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. மற்ற முக்கிய அம்சங்கள்: சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள், சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கு டெட் கட்டாயமா என்ற பிரச்சனை இன்னும் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் ஒரு பெரிய அமர்வு விசாரிப்பதற்காக முதன்மை நீதிபதியிடம் அனுப்பியுள்ளது. இதன் இறுதி முடிவு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீதிமன்றத்தின் அணுகுமுறை: நீண்ட காலம் பணிபுரிந்த மூத்த ஆசிரியர்களின் சேவையை மதித்து அவர்களுக்கு உடனடியாக பணி நீக்கம் செய்யாமல் டெட் தேர்ச்சி பெறுவதற்கான நீதிமன்ற கால அவகாசம் வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சுருக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய நியமனங்களுக்கு, அதாவது இதில் சொல்லியிருக்கிற விஷயங்களில் ஒரு சுருக்கமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு நியமனம் ஆகுது அப்படின்னா டெட் கட்டாயம், பதவி உயர்வுக்கு டெட் கட்டாயம், 5 வருடத்திற்கும் குறைவாக சேவை உள்ளவர்களுக்கு டெட் இல்லாமல் ஓய்வு பெறாமல் பதவி உயர்வு கிடையாது அப்படின்னு, அதாவது ஓய்வு பெறலாம். அடுத்து 5 வருடத்திற்கு மேல் சேவை உள்ளவர்கள் 2 ஆண்டுகளுக்கு தேர்ச்சி பெற வேண்டும், இல்லையெனில் கட்டாய ஓய்வு. ஸோ இதுதான் சுருக்கம்.